அந்த மாட்டு வண்டியில் சக்கரம் போட்டதில் தான் அழைச்சிட்டு போவாங்க. நான் அப்போ சின்ன குழந்தையில துணைக்கு போவேன், எங்கள் அம்மாவுக்கு துணையா. இப்படியெல்லாம் பார்த்து, ஆனால் இன்றைக்கு சமுதாயம் வந்து இவங்களுடைய இவ்வளோ பெரிய உயிர்காக்க ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்க சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா பல்வேறு சமூகங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நாங்களும் 70 ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு. ஆனால் அவங்க ஒரு கையெழுத்து போட்டு செஞ்சு தான் 40 லட்சம் மக்களும் இன்னைக்கு உயர்வான நிலை அடைஞ்சிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் அங்கீகாரம் கிடையாது. ஒரு அரசு வேலைக்கு கூட செல்ல முடியல எங்களால். சட்டநாதர் கமிஷனில் சொன்னாங்க 1970 சட்டநாதர் கமிஷனில் சொல்கிறாங்க இந்த மருத்துவர் சமுதாயத்தை உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த இது கிரீமி லேயர்னு ஒரு அறிக்கை கொடுத்து, அது சொல்லலாமா என்னன்னு தெரியல, அதில் இசைவேளாளர் ஒரு கம்யூனிட்டியை சேர்க்கலுங்க ஒரே காரணத்துக்காக கலைஞர் அவர்கள் அதை நிறுத்தி வைத்து விட்டார்னு ஒரு தகவல் இருக்குங்க. 70 ஆண்டுகளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய எல்லாருக்குமே மனு கொடுத்துட்டானா இவர்கள் இதில் யாரும் செவி சாய்க்க விரும்பலை, செவி சாய்க்கவும் இல்லை. இப்போ வந்திருக்கு. ஏன் இதுக்கு மட்டும் கொடுக்காம இருக்கு? அதுதான் என்ன காரணம்? உங்களுடைய போராட்டங்கள் எதுவும் இது வரைக்கும் அரசு கவனத்துக்கு போய் சேரலையா? உங்க அணுகுமுறையில தப்பா இல்லை அவங்க கிட்ட தப்பு இருக்கு? எங்களுடைய அணுகுமுறை தவறே இல்லை. ஒவ்வொரு முறை கடந்த 5 ஆண்டுகள் கூட இருந்த கூட எங்களை சந்திக்க கூட விரும்பல அவங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கணும், இந்த சமுதாயத்தை வளரவிடக்கூடாதுன்னு ஒரே நோக்கமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றங்களை தான் உறுதியாக சொல்லணும். இது இழிவு தானே. ஒரு சாதியை சொல்லி ஒருத்தனை மருத்துவருக்கு தான் என்னுடைய சாதி, ஆனால் கிராமப்புற பல்வேறு மாவட்டங்களில் மருவி இருக்கு. தஞ்சை மாவட்டம் தான் பரிகாரிங்கிறான், சென்னையில் அம்பட்டையருங்கிறான், இன்னும் பல்வேறு சேலம் பக்கம் போயிட்டோம்னா நாவு சுங்கங்கிறான். இப்படி ஒரு சாதியினுடைய பெயரை சொல்லி திட்டுறான் அவன். இறந்தால் விஸ்வநாத் தாஸ் அம்மையார் தான் சாகணும் நான் நடிக்கிறப்பேன்னு சொன்னார். அவரு கூட சிலை இருக்குங்க சென்னையில். சொன்னவருக்கு சிலை, இறந்தாரு பாருங்க விஸ்வநாத் தாஸ், அவருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் செஞ்ச சுதந்திர வேட்கையினால இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசுறோம். நாம உட்கார்ந்து பேசுறோம். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கீங்க. இத்தனையும் நடந்தது யாரால? ஐயாவோட சுதந்திர வேட்கை தான். புதிய ஆட்சியை வைக்க போறது ஐயாவுடைய விஸ்வநாத் தாஸ் அவங்களுடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் அமைச்சர்கள்லாம் பெருமக்கள்லாம் வந்து கொண்டாடணும். அவன் அதே பிற சாதியில பிறந்து அவன் பியூட்டி பார்லர் லோன் கிடைச்சிருது. நான் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியா இருந்து இந்த சாதியில எனக்கு லோன் இல்லை. எவ்வளவு பெரிய கேவலங்க இந்த சமுதாயம். நான் என்ன நினைக்கிறேன், நாங்க இங்க இருக்கிற குடும்ப அட்டையெல்லாம் கொடுத்துட்டு இந்த சமுதாயத்தில் இந்த திராவிட முன்னேற்ற தலைவருடைய உறவினர் போறாங்க கவின், அந்த கவிஞர் என்ன ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். ராஜராஜ சோழனுடைய அந்த ஓலைச்சுவடியை காணாமல் போனதை பற்றி ஒரு செய்தி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மருத்துவ சமூகம் எப்படியாக இருந்தது ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு எப்படி வந்து அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பட்டியலில் வந்து வச்சு பார்க்குற அளவுக்கு எப்படி பேசுகிறாங்க, அது எப்படி வாழ்ந்திருந்தது, இந்த சமூகத்தில் எப்படியான பங்களிப்பை அந்த சமூகம் செய்திருக்கிறது, அனைத்து போராட்டங்கள்லையும் அந்த சமூக மக்கள் எப்படி பங்கெடுத்திருக்கிறாங்க, ஏன் இன்னைக்கு இந்த நிலை இருக்குதுன்றதை பற்றி தொடர்ந்து ஒரு விரிவான அலசல். அதற்காக அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அமைப்பை சேர்ந்த அரூர் ரமேஷ் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய இந்த கோரிக்கையை முழுக்க பார்த்தேன். அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஆமாம் சார். பொதுவாக வந்து நிறைய இந்த சமூகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அமைப்புகள் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். நீங்கள் பிரதானமாக எதை முன்னிலைப்படுத்துறீங்க? நம்ம அரசியல் பங்கீடு சார். அந்த சமுதாயத்துக்கான அரசியல் பங்கீடு இல்லை. ஏன்னா காலங்காலமாக இப்போ ஒரு மருத்துவர் சமுதாயம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மை அல்ல. காலங்காலமாக இருந்ததை மாற்றி நாங்கள் அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து 2018 சேலத்தில் ஆரம்பித்தோம். இந்த கட்சி ஆரம்பித்து இந்த சமூக மக்கள்லாம் எளிய நிலை இருக்க மக்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டு வரணும், இந்த மக்களுக்கு தேவையான அரசியல் பங்கீடு, இவங்களுடைய உயர்வான நிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இதை வச்சு ஒவ்வொரு நிலையாக நாங்கள் படிப்படியாக ஒரு போராட்டங்கள் எங்கள் சமுதாய மக்களுக்கு தேவையான எங்கெல்லாம் கிராமப்புறங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வெற்றியும் கண்டிருக்கோம். ஆனால் இன்னை வரைக்கும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, அரசியல் அங்கீகாரம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் கட்சி சக்திகளை பார்க்குறப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து தரோம்னு சொல்கிறாங்க. சென்ற தேர்தலில் கூட நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். அந்த தருணத்தில் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றோம். இது எப்படின்னா இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் வாரியம்னு ஒன்று இருக்குது. அந்த வாரியத்தோட தலைவர் எங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. வேற யாருக்கு கொடுக்குறாங்க? வேற ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அமைச்சருக்கு இதை பற்றி என்ன தெரியும்? முடித்திருத்தும் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளியை கொடுத்தாதான் அதில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது புரியும். அதை கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த அனைத்து ஏடிஎம்கேல கண்டிப்பாக உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையாக கூட இந்த மருத்துவ சமுதாயத்திற்கான என்னென்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்னென்ன நல்லது செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வரல. இருந்தாலும் ஐயா மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த கோரிக்கை கொண்டு போகணுங்கிற நோக்கத்துல தான் வந்திருக்கோம். நாங்க என்னென்ன கோரிக்கை? பொதுவாக இந்த சமூக மக்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆமாங்க ஐயா. எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. நீங்க இந்த மற்றவங்களை போல எங்களை இல்லை ஒரு மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அது என்ன மாதிரி? உண்மைதான். ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் எங்களுக்கான மதிப்பீடு இல்லை.
பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த சமுதாயம் தேவைப்படுது. ஆனால் அந்த தேவைகள் முடிஞ்சவங்களை விரட்டி விட்டுருவாங்க. இதான் நிலைப்பாடா இருக்குங்க. பிறக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து அழைக்கிறப்ப அம்மா தாயே வந்து அழைப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களை வந்து ஒரு மிக கேவலமாக ஒரு சூழல்ல தான் அது வச்சிருக்காங்க. கூட இன்னைக்கு இல்ல, எல்லா இடத்துலயும் மாறி போச்சு. மருத்துவமனையில தான் ஆமா பிரசவமே நடக்குது. ஆமா. சரிங்க. இப்ப என்னுடைய தாயார்லாம் கிராமப்புறங்கள் இருந்தாலும் 10,000 பிரசவம் பார்த்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன ஊர்ல சொல்றீங்க? திருவாரூர் மாவட்டத்துல தேவூர் ஒரு கிராமத்துல நாங்க இருந்தோம். 10,000 பிரசவம் பார்த்திருக்காங்க எங்க அம்மா. ஒவ்வொரு முறையும் அந்த காலத்துலாம் வந்து நமக்கு வாகன வசதி கிடையாது. அந்த மாட்டு வண்டியில சக்கரம் போட்டதுல தான் அழைச்சிட்டு போவாங்க. நான் அப்ப சின்ன குழந்தையில துணைக்கு போவேன், எங்க அம்மாவுக்கு துணையா. இப்படி எல்லாம் பார்த்து, ஆனா இன்னைக்கு சமுதாயம் வந்து இவங்களை இவ்வளவு பெரிய உயிர்காக்க ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்க இந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்களும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சொல்லிட்டோம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட சொல்லிட்டோம். நாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது முடிதிருத்த நிலையம் சொல்லுவாங்களே ஒழிய இந்த சமுதாய மக்களுக்காக ஒரு துளி கூட இதுவரைக்கும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா பல்வேறு சமூகங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. நாங்களும் 70 ஆண்டு காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு. ஆனா அவங்க ஒரு கையெழுத்து போட்டு செஞ்சுதான் 40 லட்சம் மக்களும் இன்னைக்கு உயர்வான நிலை அடைஞ்சிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் அங்கீகாரம் கிடையாது. ஒரு அரசு வேலை கூட செல்ல முடியல எங்களால. 70ல சட்டநாத கமிஷன் ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. ஆமாங்க ஐயா, புரியுதுங்களா? அதுலயே வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஐயா. அதாவது கலைஞர் ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. 1969ல கலைஞர் ஆட்சியில சட்டநாதர் கமிஷன் சொன்னாங்க. 1970ல சட்டநாதர் கமிஷன்ல சொல்றாங்க இந்த மருத்துவர் சமுதாயத்தை உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது கிரீமி லேயர்னு ஒரு அறிக்கை கொடுத்து அதுல அம்பாசங்கருடைய அறிக்கையும் அழைக்கப்பட்டாங்க. ஆனா அது தீவிரமா அதுல ஏன்னா அது சொல்லலாமா என்னன்னு தெரியல. அதுல இசைவேளாளர் ஒரு கம்யூனிட்டியை சேர்க்கலுங்க ஒரே காரணத்துக்காக கலைஞர் அவர்கள் அதை நிறுத்தி வைத்து விட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குங்க. அதாவது இந்த உள் ஒதுக்கீடு இதுக்குள்ளார இசை வெள்ளாளர்னு ஒண்ணு உள்ள கொண்டு நுழைக்க பார்த்தாரு, முடியல. ஆமாங்க, அதனால இது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால இந்த மருத்துவ சமுதாயம் எந்த விதமான உள்ஒதுக்கீடு பெற முடியல. நாங்கள் பல்வேறு கட்டங்களில் போராட்டம் பண்றோம். 70 ஆண்டுகளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய எல்லாருக்குமே மனு கொடுத்துரும். ஆனா இவர்கள் இது யாரும் செவி சாய்க்க விரும்பல, செவி சாய்க்கவும் இல்லை. இப்ப வந்திருக்கவ இப்ப நீங்க வந்து வேற, அவர் இசை வெள்ளாளர்ன்றது வேற. கண்டிப்பா வேறங்க. எங்களுடைய இருக்கிறது வந்து மருத்துவர், நாவிதர், மங்களா, புரோணபாரி, வேலைக்கட்டுற 5 பேருக்கு தான் இருக்கு. இந்த அரசு கெஜெட்ல இப்படிதான் இருக்கு. மருத்துவர், நாவிதர், மங்களா, புரோணபாரி, வேலைக்கட்டுற தான் இருக்கு. இசை வேளாளர் தனி கம்யூனிட்டி. அது சென்னையில இசை வெள்ளாளர்னு இசை வேளாளர், இசை வேளாளர் இப்பதாங்க வந்து. ஆமா, இடையில அவரா உருவாக்குனதா. முன்னாடி எங்கேயுமே கிடையாது. ஆமா, உண்மையாதான். அப்படி ஒரு பேரே கிடையாது. ஆமாங்க. ஆனா இது எங்க இருக்குன்னா தஞ்சை மாவட்டங்கள் தான் பரவாயில்ல. தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டத்தாரு வேற எங்கேயும். இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியே நாதசனம் வாசிப்பாரு, தவுளும் வாசிப்பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா, என்ன நினைச்சிட்டு கலைஞர் எல்லாம் ஒரே சமுதாயம் சொல்லிட்டு. ஆனா உண்மையில் சொல்ல போனா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த எங்களுக்கு தான் தெரியும் இசை வேளாளரும் மருத்துவ சமூகம் வெவ்வேறு நிலையில இருக்கு. இவங்களை அவங்கள ஒட்டு உறவு இல்லைங்கிறதா உண்மை. அவங்க வேற, நீங்க. ஆமா, கண்டிப்பாக இதான் உண்மை நிலைப்பாடு. ஏன் அவரு அந்த ஏதோ ஒரு வகையில் அவர் அந்த வலியை உணர்ந்தவரா தான் இருந்திருப்பாரு. கண்டிப்பா செஞ்சிருந்தா தன்னுடைய நிலையை மாறிடுமோங்கிற பயமா இருக்கும். வேற இதான் உண்மை காரணம். இந்த மக்கள் செஞ்சிருந்தா இன்னைக்கு கட்சி வளர்ந்தது, இளைஞர்கள் உருவானது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல ஒவ்வொரு சலூன் கடைகள்லயும் முரசொலி வாங்கி போட்டவன் எங்களோட நூலகமா அமைச்சிருந்ததே ஒரு முடித்திருத்த நிலையங்கள் தான். அதை படிச்சுதான் அரசியலே வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது காரணம் கூட முடித்திருத்த நிலையங்கள் தான். அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்ய விரும்பல. என்ன காரணம் தான் எங்களுக்கு புரியல. அது ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருந்தா உள்ஒதுக்கீடுக்கு இந்த 40 லட்சம் பேர் மக்களும் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் குறைந்தபட்சதாச்சும் நல்ல நிலையில இருந்திருப்பாங்க. அதாவது உள் ஒதுக்கீடு அந்த ஒரு கையெழுத்து. கண்டிப்பாக. ஏன் அந்த உள் ஒதுக்கீடு இன்ன வரைக்கும் ஒரு அரசியலா இருந்துட்டு இருக்கு? ஏன் இந்த சமூகத்துக்கு ஒரு 40 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்ல வரீங்க தமிழ்நாடு? கண்டிப்பாக. இதை விட இன்னும் மைனாரிட்டி கம்யூனிட்டிகள்லாம் சிலதுக்கு வந்து ஒரு பேச்சுவாக்கில் அப்படியே வந்து ஒரு சில சலுகைகள் உண்மையாக இருக்காங்க. ஏன் இதுக்கு மட்டும் கொடுக்காம இருக்காங்க? அதுதான் என்ன காரணம்? உங்களுடைய போராட்டங்கள் எதுவும் இது வரைக்கும் அரசு கவனத்துக்கு போய் சேரலையா? உங்க அணுகுமுறையில தப்பா இல்ல அவங்க கிட்ட தப்பு இருக்குதுன்னு? எங்களுடைய அணுகுமுறை தவறே இல்லை. ஒவ்வொரு முறை கடந்த 5 ஆண்டுகள் கூட இருந்த போட எங்களை சந்திக்க கூட விரும்பல. அவங்க வாக்களிக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்க தேவைப்படுற மொழி, எங்களை சந்திக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்ற தேர்தலில் நாங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அணுகி போறோம். அவங்களுக்கு போனோடய உங்களுக்கு தேவையான வாரிய தலைவர் நாங்க தர்றோம், உங்க மக்களுக்கு தேவையான உள்ளுதுக்கீடு ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்றாங்க. அவங்க இவங்க கிட்டையே நெருங்க விட மாட்டாங்க எங்களை. என்ன காரணத்துல முடித்திருத்த நிலையை வளர்ந்துச்சுன்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மருத்துவ சமுதாய மக்களை கிட்டையே சேர்க்க கிடையாது. சென்ற 5 ஆண்டுகள் நாங்களும் பல்வேறு முறையில மனு கொடுக்கிறோம், அமைப்பு செயலாளர் கொடுக்கிறோம், எத்தனையோ முறை. ஆனா அவங்க கேட்கல. வந்து அணுகவலை சேர்க்கறதுக்காக என்ன தெரியல. குறிப்பா வந்து ரொம்ப நெருங்கி இருக்குது திமுக தான் இந்த மருத்துவ சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வளர்ந்தது முழுக்க இவங்க கடைகள்ல தான் ஒரு காலகட்டத்தில். உண்மை அதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் எல்லாம் கூடுவாங்க, அங்கதான் முரசொலி இருக்கும்,
மற்ற நாளேடுகள் அங்க இருக்கும், ஆமா, அதை படிச்சு அங்கதான் ஒரு அரசியல் உருவானு உண்மை. அப்படி இருக்கிற அந்த திமுக ஏன் உங்களை புறக்கணிக்குது? அதுதான் குறைந்த மக்களா இருக்கணும். ஆனா 40 லட்சம் மக்கள் இருக்கும். இந்த மக்களுக்கு ஒரே ஒரு கையெழுத்து போட்டுருந்தா இன்னைக்கு சமுதாய மக்கள் எங்கேயோ வந்திருப்பான். ஒரு 4 சட்டமன்ற 2 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பான், ஒரு அதிகாரி மாவட்ட ஆட்சியாளர் இருப்பான், எத்தனையோ வழிகள் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கணும், இந்த சமுதாயத்தை வளரவிடக்கூடாதுன்னு ஒரே நோக்கமா இருக்கிறது திராவிட முன்னேற்றங்களை தான் உறுதியா சொல்லுவேன். எங்களுடைய மக்கள்லாம் சொல்லுவாங்க திராவிட முன்னேற்றத்துல தான் ஆதரவா இருக்காங்க. ஆனா உண்மை நிலைப்பாடு அதல்ல. இதை மாறி போச்சு பாத்தீங்களா? இந்த சென்ற தேர்தலை பாத்தீங்களா? இந்த மக்கள் உனக்கு ஆதரவா இருக்க ஆதரவான்னு சொல்லி என்னாச்சு இன்னைக்கு? அது மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. என்ன காரணம்? இந்த சமுதாயத்தை நீங்க ஒன்றும் செய்யல. எந்த சமுதாயத்திற்கு யார் செய்யறாங்களோ அந்த சமுதாய மக்கள் தான் நிப்பாங்க. ஒன்றும் செய்யலங்கிறத உண்மை நிலைப்பாடு. இத்தனை பேர் இருக்காங்க அரசியல் அதிகாரிகள், பெரிய இல்லையே ஒருத்தரும். என்னுடைய மகன் 980 மார்க் எடுக்கிறாரு, அதனால போக முடியலையே. இந்த உள் ஒதுக்கீடு கிடைச்சிருந்தா என் பையன் போயிருப்பானே. ஒரு மருத்துவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நீங்க வந்து எம்பிசில இருக்கீங்க. ஆமாங்க. இந்த எம்பிசில இடஒதுக்கீடு மற்ற வசதி. ஆமா, 108 ஜாதி பிரிவு இருக்கு. அதுக்குள்ள நாங்க எப்படி போராட முடியும்? அவங்களுக்குள்ள போயிட்டா நீங்க மைனாரிட்டியா இருக்கீங்க. உங்களுக்கு அது வந்து எட்டல முடியல, சேர முடியல. ஆமா, இதான் உண்மை நிலைப்பாடு. போராட முடியல. மிகப்பெரிய எங்களோட வலிமையான சாதிகளும் அதுல இருக்கு. அந்த சாதிகள்ட்ட எப்படி போராடி ஜெயிக்கிறது? நாங்க முடியாத நிலையா இருக்கு. இதைதான் நம்ம கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சியாளர்ட்டையும் கேட்கிறோம். ஆனா இந்த மக்களுடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்பட 70 ஆண்டுகளா கோரிக்கையா தான் போயிட்டு இருக்கு. கோரிக்கை மனு தான் போயிட்டு இருக்கு, இது நிறைவேற்றப்படல. இப்ப வந்திருக்க ஆட்சியை செய்யட்டும்னு கேட்கிறோம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்திருக்க ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய வேணும்னு கேட்டுக்கிறோம். இதே மாதிரி எங்களுக்கு அரசியல் பங்கீடு இல்ல. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி ஒரு மாவட்ட அரசியல் பங்கீடுனா எந்த வகையில பங்கீடுன்னு கேட்க நான் ஒவ்வொரு கட்சியிலும் நாங்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற ஆனா எல்லா கட்சியிலும் இருக்கோம்ல. ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது இந்த சமுதாயம் சார்ந்தவன். ஒரு வட்ட செயலாளர் கிடையாது. மிஞ்சி போனா எங்கேயாவது ஒரு கிராமத்துக்குள்ள ஊருக்குள்ள எங்க சமுதாய கூட்டம் எங்க இருக்கு அங்க இருப்பான் ஒருத்தன், அவ்வளவுதான். இது வரைக்கும் இந்த மருத்துவ சமுதாயத்தை ஒரு மாவட்டத்தில் எந்த கட்சி, திமுக இல்ல, அண்ணா திமுக இல்லைங்க, அடிச்சு சொல்லுவாங்க. ஏன் இல்ல? இந்த கட்சிக்காக உழைக்கலையா? இந்த கட்சிக்காக செயல்படலையா? இந்த சமூக மக்களை கட்சியை வளர்க்கறதுக்காக பாடுபடுற இவனுக்கு இது வரைக்கும் ஒரு மாவட்ட செயலர் கொடுக்க இல்லையே. எம்எல்சின்னு ஒரு பதவி இருந்துச்சு, ஒரே ஒருத்தர் கொடுத்தாங்க, மாசிலாமன் ஒருத்தர். ஏன்னா அவர் கலைஞருக்கு முடிவெட்டினார்னு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதற்கப்புறம் எம்எல்சியும் இல்ல, இந்த எந்த விதமான பதவிகளும் கிடையாது. பல்வேறு போராட்ட இடத்துல எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுங்க, வேட்பாளரை அறிவிங்கிறோம். எந்த கட்சியும் இது முன் வரல. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் அறிவிச்சாரு. அதற்கப்புறம் இப்ப ஏதோ சொல்லப்படுறது ஜோசப் விஜய் அவர்கள் ஏதோ கொடுத்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல, என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. ஏன் இந்த சமூகத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. அரசியல்ல வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆமா, இந்த சமுதாயம் எங்க வளர்ந்துருமோங்கிற பயம் இருக்கா? இல்ல சமுதாயம் ஏன்னா இந்த சமுதாயம் பிறப்பிலேயே வந்து கொஞ்சம் அதிகம் உள்ள சமுதாயம். இவன் வளர்ந்து மற்ற கட்சியில் எப்படி வளர்த்தானோ தன்னை வளர்ந்து கொண்டு வந்துருவானு பயப்படுறாங்க. நாங்க நீங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கோம். பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சங்கங்கள் நாங்கள் இருந்தாலும் கூட இந்த மருத்துவ சமுதாய மக்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அந்த ஒற்றுமையின் வழிபாடுதான் இதெல்லாம். இன்னைக்கு நாங்க எங்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்து காரணம் என்னன்னா இதுதான். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அந்த அங்கீகாரத்தை நாங்களே கையில் எடுத்துட்டு நம்மளும் வளர்ந்து வருவோங்கிற நிலைப்பாடு. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் மாற்றுக் கட்சி ஓட்டு போட போறான காரணம் அதுதான். ஏன்னா எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. கிராமப்புறங்கள் இன்னமும் எங்களுக்கான பாதிப்பு இருக்குதான் செய்யுது, இன்னும் இழிவு சொல்லி இருக்கதான் செய்யுது. இல்ல அதுதான் இதுல என்ன இழிவு சுழிவு இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? கிராமப்புறங்கள்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிறப்பு முதல் இறப்பு முதல் போறான்ல, இறுதி சடங்கு செய்யறப்ப வந்து சாதிய வன்முறைமையில பாதிக்கப்படுறான், அடிக்கிறான். இதெல்லாம் தாங்கிட்டு வாழ வேண்டிய சூழல் இருக்கு. ஒத்தையனா ஒரு குடும்பம் ஊருக்குள்ள இருந்தா அப்படி இருக்கிறான். பல்வேறு குடும்பங்கள் இருக்கிறப்ப அன்னைக்கு சாதிச்சு வந்துடுறான். இது இழிவு தானே. ஒரு சாதியை சொல்லி ஒருத்தனை மருத்துவருக்கு தான் என்னுடைய சாதி. ஆனா கிராமப்புற பல்வேறு மாவட்டங்கள்ல மருவி இருக்கு. தஞ்சை மாவட்டம் தான் பரிகாரிங்கிறான், சென்னையில அம்பட்டையருங்கிறான், இன்னும் பல்வேறுல சேலம் பக்கம் போயிட்டோம்னா நாவசுங்கிறான். இப்படி ஒரு சாதியினுடைய பெயரை சொல்லி திட்டுறான் அவன். அந்த நிலை வர்றப்ப என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுற ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த சூழல் ஏற்படுது. ஒண்ணுமே கிடையாதுங்க. 35 ஆண்டு காலமா திருச்சி மாவட்டத்துல வையம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல சாலை வசதி இல்லைங்க. அந்த மருத்துவ சமுதாயம் ஒரு 330 குடும்பம் இருக்குங்க அந்த ஊர்ல. சாலை மருத்துவ சமுதாயம். ஆமா, வையம்பட்டி திருச்சி மாவட்டத்துல வையம்பட்டில மணப்பாறை பக்கத்துல இருக்கு. சென்ற வாரம் கூட திருச்சியில போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்காக 35 வருஷமா சாலை வசதி இல்ல, அடிப்படை வசதி இல்ல. 30 குடும்பம் இருக்கு. அதுக்குள்ள 30 குடும்பம் குறைந்தபட்சம் 150 பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிள்ளைங்க மின்சாரம் இருக்கு. சரி, பள்ளிக்கூடம் வெளியில தான் வர்றாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் மழை பெஞ்சாலும் அந்த தண்ணில ஒரு காவா மாதிரி அந்த ஆத்துல இறங்கி தான் போயிட்டு பிள்ளைங்க வருது. இதை மாவட்ட ஆட்சியாளர் கொண்டு போயிருக்கேன் சென்ற ஒரு 15 நாட்கள் முன்னாடி. அவர் செய்யறன்னு சொல்லுங்க, இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அப்ப இந்த குறிப்பா இந்த மருத்துவ சமுதாய மக்கள் மட்டுமே எங்க பட்டம் பாதிக்கப்பட்டு இருக்கான். தொடர்ந்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பெரிய தியாகி இருந்துட்டு. ஆமா, ஐயா எஸ்.எஸ். விஸ்வநாதாஸ் ஐயா. விஸ்வநாதாஸ் ஐயா இருக்கிறாரு.
அந்த விஸ்வநாதாஸ் ஐயா அவருடைய அந்த வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெருமை. சுதந்திர போராட்டத்தில் பல முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவருடைய நாடகங்களுக்கு அவருடைய பாடலுக்கெல்லாம் அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசு தடை விதிச்சு இருக்குது. அது தொடர்ந்து நிறைய பேர் அரசியல் இந்த மாதிரி பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆமாம். ஆனா அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதை இல்லை. உயர்குடியில பிறக்கலையே அவரு, இந்த மருத்துவ சமுதாயத்துல பிறந்துட்டாரு. உயர்குடியில பிறந்திருந்தாருன்னா சும்மா சாதாரணமா சண்டை போட்டு ஜெயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கல்வெட்டு, அவனுக்கெல்லாம் இன்னைக்கு சிலை. ஆனா 29 முறை இந்திய தேசிய விடுதலைக்காகவே போன சுதந்திர போராட்ட விஸ்வநாதாஸ் ஐயாவுக்கு ஒரே ஒரு மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நினைவாலயம். அது வந்து யாருமே வர்றதில்ல. எந்த விதமான அமைச்சர்கள் வந்து மாலை மரியாதை கூட செய்யறது கிடையாது. நாங்களா போனாதான். சிந்தாண்டு கூட மாவட்ட ஆட்சியர் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் என்ன காரணம்னு கேட்டா எனக்கு தகவலே தெரியாத மாவட்ட ஆட்சியாளர். ஒரு தியாகி, மிகப்பெரிய தியாகியா இருக்கிறவருக்கு அவருடைய நாடகத்துறையில மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய நாடகங்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு சுதந்திர போராட்ட வேட்கை வந்து நாடு முழுக்க பத்த. கண்டிப்பா ஜாலியன் வாலா படுகொலை எல்லாம் மிக சிறப்பா பாட்டுக்காங்க. புக்கு பறக்குதடி பாப்பாங்கிற பாட்டு மிகப்பெரிய பாட்டு, ஐயாவோட பாட்டு. ஐயாவோட இறப்பு கூட இங்க சென்னையில மாறன் தியேட்டர்ல நடக்குது. அதுல அம்மா வந்து கடைசி நாடகத்திலேயே அந்த மேடையில உயிர் போகுது. அவர் முருகனா வேடம் தெரித்த வேகத்திலே உயிர் விடுறாரு. அப்ப சிவாஜி கணேசனே சொல்றாரு, இறந்தால் விஸ்வநாதாஸ் ஐயா மாதிரி தான் சாகணும் நான் நடிக்கிறப்பேன்னு சொன்னாரு. அவரு கூட சிலை இருக்குங்க சென்னையில. சொன்னவருக்கு சிலை, இறந்தாரு பாருங்க விஸ்வநாதாஸ் ஐயா, அவருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இருக்கிற மாறன் தேட்டர் பக்கத்துல சால்ட்டுக்கோட்டை இறப்பு அந்த சுடுகாட்டுல கூட அவரோட நாங்க தொழ முடியல, போய் அந்த இடத்த கூட எங்களால இது பண்ண முடியல. விஸ்வநாதாஸ் ஐயாருடைய சிலை அந்த அடக்கம் பண்ண இடம் எப்படி இருக்குது? ஒண்ணுமே இல்லையா அந்த இடத்துல. நாங்களா இது பண்ணி இந்த இடம் இருக்குன்னு ஒண்ணு போய் நாங்க அப்படி எங்களுடைய தோழர்கள்லாம் செஞ்சாங்க. அதையும் அங்க வந்து விரட்டப்பட்டாங்க. அவங்க எல்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு தான் இருக்கு. நினைவு இல்லாம ஒண்ணு இருக்கு, சிதற மஞ்சு போய் கிடக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த ஆண்டு கூட அங்க பிறந்த விழாவுக்கு போறோம், பிறந்த விழாவோட போய் பாக்குறோம், சிதலம் அடைஞ்சுதான் கிடக்குது. நூலகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, சும்மா பேருக்கு இருக்குது. அங்க இருக்கிற அமைச்சர்கள் யாரும் போக மாட்டாங்க, அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் யாரும் போறது இல்ல. அதுல ஒரு நூலகமே இருக்கு. நூலகத்துல இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக ஐயாவோட பிறப்பும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவன் ஏன் மாவட்ட ஆட்சியர் சொல்லல? மாவட்ட ஆட்சியர் லேட்டா போனாரு, லேட்டா வந்து 12 மணிக்கு வந்து வராரு. உடனே இந்த ஆட்சி அவரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சு உடனே செஞ்சாங்க. அவர் நேரம் போல அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கிற வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் உடனே பணியிடை மாற்றம் செஞ்சார். உண்மையிலேயே எங்களுடைய சமுதாய மக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வராத தவறுக்கு அவருக்கு உடனே செஞ்சாங்க. இல்ல ஒண்ணு புரியல. இப்ப என்னன்னா விஸ்வநாததாஸ்ன்றது வந்து ஒரு தனி மனிதர் இல்ல, இந்த இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காக, மண்ணோட விடுதலைக்காக இருந்தவர். 29 முறை சிறை சென்றிருக்காங்க. சிறையில நிறைய வதப்பட்டிருக்கிறாரு. அவருடைய பாடல்ன்றது ஒரு தேசிய மயமாக்கப்பட வேண்டிய கண்டிப்பா எல்லாமே. இப்படிப்பட்டவருக்கு அந்த அவருடைய சுடுகாடு எங்க இருக்கு தெரியல, பராமரிப்பு இல்லைன்றீங்க, உண்மை. நினைவு சின்னம் இல்லைன்றீங்க. நூல் நிலையம், அவர் வந்து ஒரு கவிஞரும் கூட, பாடகரும் கூட, எல்லாமே அதுக்கான நூல் நிலையம் அதுவும் ஒண்ணும் இல்லைன்றீங்க. ஆனா கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க நூலகம் பிரம்மாண்டமா எல்லாம் பண்ணிட்டே போவாங்க. இது ஏன் விட்டாங்க வர? அதுதான் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இதை எவ்வாறு நம்ம சரி செய்வதற்காக தான் நம்ம முயற்சியை மேற்கொண்டுட்டே இருக்கோம் நாங்க. இது மட்டும் இல்ல, இவர் வந்து இவருக்கு என்ன செய்யணும்? ஐயாவுக்கு என்ன? ஐயாவுடைய சிலை சென்னையில வேணுங்க. ஒரு எத்தனை நடிகருக்கு பேர் வைக்கிறேன், நடிகருக்கு சிலை வைக்கிறீங்க. ஐயா ஒரு 20 முறை இந்திய தேசிய விடுதலை போனாரு. சொந்தத்துக்காக போல, என் சமுதாயத்துக்காக அவர் போல. இந்த மருத்துவ சமுதாயத்தில் பிறந்ததுதான் அவர் தவறு. இதே வேறு சமுதாயத்தில் அவர் பிறந்திருந்தானா உயர் நிலையில இருந்திருப்பார். இதான் உண்மை. சும்மா அடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போனவன்லாம் இன்னைக்கு பேர் சிலை இருக்குங்க. சென்னையில பிரதான சிலையில ஒரு ஐயாவோட பேரை வையே, இல்ல ஒரு சிலையை நிறுவனங்களை ஏன் கூடாது? அவரு செஞ்ச சுதந்திர வேட்கையினால இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசுறோம். நாம உட்கார்ந்து பேசுறோம். இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கீங்க. இத்தனையும் நடந்தது யாரால? ஐயாவோட சுதந்திர வேட்கை தான். செய்ய மறுப்பதற்கான காரணம் என்ன? இது இந்த ஆட்சியாச்சும் செய்யட்டும், இந்த ஆட்சியாலும் செய்யட்டும் தான் நமக்கு எந்த வந்திருக்கோம். உங்களுடைய ராவன் டீம் மூலியமா போட்டோம். அது இந்த நிலைப்பாடுதான் எங்களுக்கு. நாங்கள் பல்வேறு கட்டங்கள் இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பா உங்களை போற நிறைய பேர் அமைப்புகள் வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல? எல்லாம் ஒற்றுமை ஆயிடுவோம். ஒற்றுமையா வந்து ஒரே ஒரு குடன்கீழ போவோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு குடையில போக தயாரா இருக்கும். ஆனா எங்களை பிரித்தாள்வது கூட திராவிட கட்சிகள் மட்டுமே. இவங்களை கூப்பிட்டு திராவிட கட்சிகள் தான் பிரிக்குது. கண்டிப்பாக தேசிய கட்சி நிறைய வேலையை தான் பண்றான். இந்த கட்சிகள்லாம் என்ன பண்றான்? இவெல்லாம் ஒற்றுமை ஆயிட்டானா இவனுக்கு ஒற்றுமை வரக்கூடாது. எங்களுடைய அமைப்புல 4 சங்கத்தை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பேசும். இந்த பங்குடைய இன்னொரு அரசியல் கட்சி கூப்பிட்டு பேசும். இப்படியே பேசி எங்களை ஒற்றுமை. ஆனா இந்த இதெல்லாம் தாண்டி நாங்க ஒற்றுமையான நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுடைய சமுதாய மக்கள், வருங்காலத்து இளைஞர்கள்லாம் மேன்மை அடைந்த ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ஒற்றுமை ஆயிட்டோம். இதுதான் உண்மை நிலைப்பாடு. இதுல வந்து இந்த பெயர் இருக்குது. இப்ப வந்து நிறைய பகுதியா அந்த பேர் வந்து மாறி மாறி இருக்கு. பராரின்னு இருக்குது, ஐம்பட்டர்னு ஒண்ணு இருக்குது, அம்பட்டர்னு சொல்றது.
அதுக்கடுத்தது வந்துட்டு நாவிதர்னு இருக்குது, மருத்துவர்னு சில இடத்துல. ம். இது எல்லாம் ஒரே பேர்ல வரணும்னு ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தவர் மருத்துவர் சொல்லியிருந்தார். தன்ராஜ் ம். சித்த வைத்தியர் இந்த மாதிரி இருந்தது. ஆனா அது ஏன் இடையில அது விட்டுட்டாங்க? ஏன் விட்டுட்டு இல்ல இன்னமும் வந்து அதாவது அரசு கெஜெட்ல இதான் இருக்கு. நம்ம அரசு கெஜெட்ல இன்னமும் இருக்குது. இன்னமும் இருக்கு. மருத்துவர், நாவிதர், மங்களா, பராணபாரி, வேலைக்கட்டணம் 5 பிரிவு தான் இருக்கு. இதை ஒன்னாக்கணும் நான் கேட்டிருக்கோம். ஆனா பல்வேறு இடங்கள்ல ஆந்திராவில இருந்து வந்தவங்க, கேரளா வந்தவங்க எல்லாம் அப்படி மாறி இருக்கிறதுனால இந்த இது இருக்குதான் உண்மை நிலைப்பாடு. உள்ள வந்து இதுதான் மாறப்பட்டது. ஆனா இந்து மருத்துவர் என்று சொல்றவங்க எல்லாருமே பல்வேறு இருக்கிறதெல்லாம் மருத்துவர் தான் இருக்காங்க. இப்ப எனக்கெல்லாம் மருத்துவர் தான் இருக்கு, என் பிள்ளைக்கு அதுக்கு, எங்க அப்பாவுக்கு அதான் இருந்துச்சு. இந்த பக்கம் நீங்க சேலம், திருப்பூர் போயிட்டா அங்க நாவிதர்னு வச்சிருக்காங்க. அதுவும் மாறி இப்ப இந்த வர்ற மக்கள் தொகை கணக்கெடுப்புல எல்லாரும் நான் மருத்துவம் கொடுத்துருன்னு நம்ம அறிக்கையா கொடுத்தோம். இல்ல கண்டிப்பா செஞ்சிருவாங்க அந்த வேலையை. அதையும் கொண்டு வரணும் அரசாங்கம் தான் விரும்புறோம். இது ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் வரப்பட்டதுனால இப்படி மாதிரி இருக்குமோ நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 நமக்கு அரசு கட்சியில இப்படித்தான் இருக்குது. இல்ல பிற மாநிலத்தவர்களும் உள்ள வந்து சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. அவங்க என்னென்ன பேர்ல இருக்காங்க? இதாவது வேலைக்கட்டளவர்னு இருக்காங்க. வேலைக்கட்டளவர் அவங்க வந்து இதுல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க, கேரளா மாநிலத்துல வந்தவங்களாங்க. புரோனோ பகார்னு இருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வந்து? அவங்க ஆந்திரா மாநிலத்துல இப்படி வந்து வருவாங்க. எல்லாமே சேர்ந்து மருத்துவர்கள் ஒரே ஜாதி. இவங்களா பிரிச்சுட்டு அங்கங்க பிரிச்சு தனி தனி அமைப்புகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாரும் ஒன்னா என்ன இதுன்னு சொல்ல போனா இந்து மருத்துவர் இருக்க மாதிரி முஸ்லீம் மருத்துவர்னே இருக்காங்க. இங்க எடுத்துக்கிட்டா நீங்க பாரிஸ் கார்னருக்கு போயிட்டீங்கன்னா அங்க நிறைய சலூன் கடைகள் இருக்கு, முஸ்லீம்களை வச்சிருப்பாங்க சலூன் கடைகள். அவங்க எல்லாம் முஸ்லீம் மருத்துவராகவே இருக்காங்க. அதுவும் அவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. காலத்துல மாறி இருப்பாங்க. மதம் மாறினாலும் அவங்க ஜாதியால் மதிக்கப்படல. இதே மாதிரி இன்குலாஃப்னு ஒரு கவிஞர் ஒரு வேதாந்தத்துல இருந்தார். அவர் இந்த மருத்துவ சமுதாயம் போனதுனால அவர் அந்த இஸ்லாமிய மக்களே மதிக்கல. அது என்ன காரணம்? இந்த சமூகத்தை ஏன் மதிக்காம போறதுக்கான காரணம் என்னங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்ல சமூகம், உயர்ந்த சமூகம். இன்குலாப சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அவர் இஸ்லாமானவர், மருத்துவ சமுதாயத்துல போயிருக்காரு அவரு. அதனால அவர் அங்க மதிக்கப்படல. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடான்ற பாட்டை எழுதினது. ஆமா, கரெக்ட்டுங்களா? ஆமா. நிறைய தலைவர்கள் போல 8 சாணு வசரம் உள்ள மனுஷங்கடா சொல்லிட்டு அதுதான் சொல்றாரு. வெண்மணிக்கான பாட்டு எழுதும்போது, வெண்மணியும் நான் பிறந்த போது 2 கிலோமீட்டர் தான் இருக்கு எனக்கு. அது எழுதும்போது நாங்க எரியும் போது எவன் மசுர புடுங்க போனீங்க ரொம்ப காட்டமா தமிழ்நாடு முழுக்க பாடினாங்க. ஆமா, இன்குலாப் எழுதுனது. அவருக்கும் உண்டான மரியாதை இந்த சமூகம் செய்யல. இல்ல. ஆமா, ஒரு கவிஞர்களா இருக்கா. அவன் என்ன பாக்குறான்? பிறந்த குடியதாங்க பாக்குறான். அவன் என்ன தாழ்ந்தவனா அப்படித்தான் பாக்குறான் ஒழிய அவனுடைய நல்லதை எடுத்துக்க யாரும் தயாரா இல்லை. இதையே இன்குலாஃபா இருந்தாலும் சரி, ஐயா விஸ்வநாதன், வைரப்பன் ஐயா. வைரப்பன் ஐயா யாருன்னா ராஜாஜா தோல் தூக்கிட்டு போன உப்பு சத்தியா. ஆமா, அவரையும் சரி இந்த சமுதாயத்துல இவங்க பிறந்த நாள் இவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமான நிலைப்பாடு இல்லை, மரியாதை இல்லை. இதே பிற சமுதாயத்துல அவங்க பிறந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக போற்றப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். குரு பூஜை அது இது மிக சிறப்பா நடக்கும். ஆனா இவங்க இந்த சமுதாயம் இவருக்கு வந்து விஸ்வநாத ஐயாவுக்கு வந்துட்டு அவரு என்னைக்கு பிறந்த நாள் கூட தெரியல, ஒரு நாளும் தெரியல. மாவட்ட ஆட்சியர் தெரியலங்கிறாரே, மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. குரு பூஜை நடக்குங்க. அதான் மாவட்ட ஆட்சியர் முறையா மாலை போடணும், போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறையை தெரியல. அவர் கேட்டா நாங்க மறியல் பண்ணி எங்களுக்கு இந்த செய்தியா தெரியாதுங்கிறார் மாவட்ட ஆட்சியர். அப்ப அது கீழே இருக்கிற அதிகாரிகள் சொல்ல மறுக்கிறான். காரணம் அவன் ஏதோ பிற சாதியில இருப்பான். நீங்க தவறான நினைச்சுக்காதீங்க. இதான் உண்மை நிலைப்பாடா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த சமுதாய மக்களுடைய நிலைப்பாட்டை நான் வந்து ஒரு சாதி ரீதியா பார்க்க வேணாங்கிறேன். எந்த விதமான சுதந்திர போராட்ட தியாகிகளையோ கவிஞர்களையோ கூடாது சாதியா பார்க்காத. நீ அவங்களோட கவிஞரா பாரு, ஒரு விடுதலை வீரரா பாரு. அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை நம்ம கேட்கிறோம். நான் என் சாதிக்கும் மட்டும் கேட்கல, எல்லா சாதியுமே அப்படி இருக்கணும். அப்படி சுதந்திர போராட்டத்திற்கான அவருக்கு உண்டான மரியாதை கொடுங்கன்னு. ஆமா, இங்க அந்த மாதிரி இல்ல, ஒரு பாகுபாடு இருக்குதுன்னு சொல்ல. உண்மை நிலைப்பாடு. இப்ப முதலமைச்சர்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த அரசு கிட்ட, இந்த புதிய ஆட்சி கிட்ட வைக்க போறது ஐயாவுடைய விஸ்வநாதாசனுடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் அமைச்சர்கள் எல்லாம் பெருமக்கள் வந்து கொண்டாடணும். முதல் இது சிலை வேணும். ஆமா, சென்னையில் ஒரு சிலை, தலைநகர்ல ஒரு சிலை, அல்ல பிரதான ஒரு சாலையின் பெயரோட வைக்கலாம். அதை முயற்சி எடுக்கணும். இன்னொன்னு இந்த முடிதிருத்தும் தொழிலாளருடைய வாரியம் தலைவர்னு ஒண்ணு இருக்கு. இத முடிதிருத்துறவனு செஞ்சாதான் அவனுக்கு வாரியம் வந்து என்ன வேலை செய்யுது. வாரியம் நமக்கு முடிதிருத்தும் தொழிலாளிக்கான என்ன நிலைப்பாடு, அவரோட நிலைப்பாடு புரிஞ்சு அவர்கள் என்ன தேவையான விஷயங்களை செய்யணும். என்ன செய்திருக்காங்க வாரியம் வந்து என்ன செய்யும்? வாரியம் செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தரும் படிச்ச பையனுக்கு பணம் கொடுக்குது, அரசியல் கொடுக்கும், அரசு கொடுக்கணும். அதை எடுத்து சொல்லணும். தொழில் ரீதியா இவன் என்ன கஷ்டப்படுறான், இவனுக்கு வங்கி கிடையாது. ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி போய் லோன் கேட்டா பேங்க்ல லோன் கிடையாதுங்க. அவன் அதே பிற சாதியில பிறந்து அவன் பியூட்டி பார்லர் லோன் கிடைச்சிருது. நான் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியா இருந்து இந்த சாதியில எனக்கு லோன் இல்ல. ஆனா பிற சமூகமா இருந்து பியூட்டி பார்லர்னு சொன்னா லோன். நானும் பியூட்டி பார்லர்னு போறேன், நீ சாதி மருத்துவம் பார்த்தா எனக்கு இல்ல.
எவ்வளவு பெரிய கேவலங்க இந்த சமுதாயம். நான் என்ன நினைக்கிறேன், இங்க இருக்கிற குடும்ப அட்டையெல்லாம் கொடுத்துட்டு இந்த சமுதாயத்தில் இந்த தமிழகம் வேண்டாமா ஓடி போயிடலாமான்னு தோணுது எங்களுக்கு. அந்த நிலைப்பாடா இருக்கு. அவ்வளவு அவல நிலையில இருக்கோம் நாங்க. சொல்றோம், அவ்வளோ மன வெந்திதான் நீங்க சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு எங்களுக்கு. இந்த குடும்ப அட்டைகளை எங்களுக்கு தேவையில்லை. இந்த சமுதாயம் மதிக்கப்படல. எங்க போனாலும் அசிங்கப்படுறோம் நாங்க. ஒரு வங்கியில கடன் உதவி வாங்க முடியலங்கனால இதே வராங்க வட மாநிலத்துல வர்றான், அவன் லோன் வாங்கி கடை வச்சிருக்கான், கடைக்கு பத்திரம் கடை வைக்கிறான். நான் 120 ரூபா முடிவெடுத்து வாங்கினா 90 ரூபா முடி வாங்குறான். அவனுக்கு வங்கி கடன் கொடுக்குது. கடன் கொடுக்குது. என்ன காரணம்? வங்கியோட அங்க மேலாளர் இருக்கவரு வட மாநில இருந்து வந்தவரா இருக்காரு. உடனடியாக கிடைச்சிருது. ஆனா உங்களுக்கு இந்த மண்ணை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. இந்த பூர்வ குடிகளுக்கு இல்ல. பூர்வ குடின்னு நீங்க தான் சொன்னீங்க. இது வரைக்கும் எங்களை பூர்வ குடின்னு சொல்ற ஒரே ஒரு நீங்க ராவணனுடைய தொலைக்காட்சி தான் சொல்லி மண்ணோட நீங்களே கலந்தவங்க. அதான் இது வரைக்கும் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. சொல்ற தொடக்கத்துல இருந்து சாகு வரைக்கும் உங்களை எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு இது ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தது. உண்மையா அதுதான். ஆனா இப்ப புறக்கணிக்கிறாங்களே சார். அதுக்கு வாரியம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துணையா இருக்கலாம். கண்டிப்பா அந்த வாரியத்தை அரசு கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம். அதான் சார், அந்த வாரியத்தினுடைய தலைவரா இருக்கிறவங்க இந்த தொழில் செய்யக்கூடியவங்களோ இந்த சமுதாயம் சார்ந்தவங்களா இருந்தா மட்டும்தானே அது புரியும். வேற சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்து வாரியம். அமைச்சர் எங்க சாதி எந்த அமைச்சர் இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர் சாதிகாரன் இல்லைங்கிறப்ப எங்க இருந்து எந்த மந்திரி சார் வர முடியும்? எங்களுக்கு ஒரு மந்திரியை போட்டா அவருக்கு என்ன தெரிய போகுது? அப்படியே இருந்தாலும் அந்த வாரிய குழு உறுப்பினர் போடுவாங்க. அதுலயும் பிரசாதி அங்கேயும் கட்சி நிக்குது. ஏடிஎம்காரனுக்கு ஒரு சீட்டு, திமுககாரனுக்கு ஒரு சீட்டு, காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு, இப்படி பிரிச்சிடறான். கட்சி ரீதியா கொடுக்கலாம். மருத்துவ சமூகத்துக்கு இல்லையே, யாருமே கிடையாது. இல்ல. ஏற்கனவே திமுக பழனி மகனோட திருவண்ணாமலை சேர்ந்தவர் இருந்தார். அப்பதான் அதுக்கப்புறம் யாரும் இல்ல. நான் என்ன வாரிய தலைவரே கொடுங்க சார். நான் என்ன சொல்றேன், எந்த கட்சியா இருந்தாலும் உன் கட்சியை சார்ந்தவனுக்கே கொடு. இந்த சமூகம் சார்ந்தவனும் தொழில் செய்யறவனுக்கு கொடுங்க. அப்பதான் அந்த வழி தெரியும், என்ன எப்படி முன்னேற்றத்துன்னு கொண்டு வர முடியும். உண்மை அதுதான். இதுக்கான இப்ப நம்ம வாங்குற அழகு சாதன பொருள் வாங்குற வரியே போதுங்க. எவ்வளவு வரி கட்டுறோம் அதுக்கு? ஒவ்வொரு முடித்திருத்தும் தொழிலாளியும் வாங்குற அழகு சாதன பொருள் வந்து எவ்வளவு வரிகள் போகுது? ஒவ்வொரு இதுக்கும் நாங்க ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கல. அந்த பணம்லாம் என்ன அதை போடு, இந்த வாரியத்துக்கு கொடு. வாரியத்தை இருந்த மக்களுக்கு நல்லது செய்ய. இந்த வாரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த வாரியம் வந்த எங்களுக்கு வந்து வங்கி கடன் கிடைக்கும் சார். பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவும். இதெல்லாம் இருக்கு. ஆனா இதை நாங்க முறையாங்க போய் எங்களை அணுக முடியாத சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அணுக முடியல, அப்புறம் எதுக்கு அந்த வாரியம்? அதுதான் வாரியத்தை தலைவர் யாருன்னா இந்த சமூகம் சார்ந்தவனோ தொழில் சார்ந்தவனோ அங்க வந்தாதான் இந்த மக்கள் விழிப்புணர்வு அடைய முடியும். இப்போ தொழில் சார்ந்து இல்லாம போனோம்னா என்ன சொல்றான், போப்பா போயிட்டு அப்புறம் வாங்க. ஆனா இதே தொழில் சார்ந்தவன் இந்த தொழில் இந்த வாரிய தலைவரா வந்தானா, இங்க வா, நீ ஏன் வாரிய உறுப்பினர் ஆகாம இருக்க, உனக்கு இவ்வளவு நன்மைகளுக்கு எடுத்து சொல்லுவான். அதற்கு அவங்க வழி இல்லையேங்க. இது இன்னைக்கு கூட வாரிய உறுப்பினரா போய் சேர்றவங்க எல்லாமே பிற கட்சிகளை சார்ந்த தொழிற்சங்கத்துல அதுல வச்சு போய் சேர்ந்துடுறாங்க. அவ்வளவுதான். அவன் என்னுடைய அன்னைக்கு வாரிய கார்டு வாங்குறதோட வேலை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் எந்த நிலைப்பாடும் கிடையாது அவனுக்கு. இதை மாற்றம் வேணும் சார். இந்த இது மாற்றம் வேணும் தான் நமக்கு. இன்னைக்கும் மாண்பு தமிழக முதல்வர் ஜோசப் ஐயா விஜய் கிட்ட கேட்கறது, முடிதிருத்தும் வாரிய தலைவரா போற நீங்க இந்த சமுதாயம் சார்ந்த தொழில் செய்யும் தொழிலாளி கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். எனக்கு கொடுன்னு கேட்கல. என் சமுதாயம் உங்க கட்சியில உள்ளவனுக்கே கொடுங்க. அவன் வந்து இந்த தொழிலை அவனுக்கு அப்பதான் தெரியாத விஷயம். நல்லது கெட்டது, தொழில என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, எவ்வளவு உன்னை கடை வாடகையில இருந்து எல்லாமே எடுத்துட்டு மாறி போயிட்டு இருக்கு. அந்த வாரியத்துல இருந்தா வங்கி கடன் கிடைச்சா ஈஸியா குழப்பம் நடத்திக்குமா. இன்னைக்கு கார்பரேட் நிறுவனம் புந்துருச்சு சார். இந்த கவின் கேர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய உறவினர் சொல்றாங்க கவின். அந்த கவின் கேர் என்னைக்கு வந்துச்சோ அன்னையோட முடிவெற்ற தொழிலே அழிஞ்சு போச்சு சார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய பினாமின்னு சொல்றாங்க. உண்மை ஆமா, கவின் கேர் வந்தது எல்லா இடத்துலயும் வந்து எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நீ கார்பரேட் இருந்தாங்க, நேச்சுரல்ங்கிறான், கிரீன் ட்ரெண்ட்ங்கிறான், சீப் என்னென்னமோ அந்த பேர்லாம் சொல்லி நான் உங்களை விளம்பரப்படுத்த விரும்பல. இதுக்குள்ளாரே கார்பரேட் நிறுவனம் உள்ள வந்துருச்சு. ஆமா, அதெல்லாம் இவங்களே பினாமியா இருந்துட்டு இருக்காங்க. எந்த கார்பரேட் கடை என்ன சார் சொல்றான், நான் அந்த மாவட்ட செயலரோட கடை அப்படிங்கிறான். எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சியோட மாவட்ட செயலருங்கிறான். இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? போய் அவன் குறைந்த கட்டத்துல போடுறான் போர்டு. அதை நம்ம கேட்டோம்னா நான் மாவட்ட செயலர் அவன்கிட்ட போய் அதுக்கப்புறம் எங்காலும் இந்த சமூகத்துல பிறந்த எல்லாருமே மென்மையானவர்கள். ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு சண்டை கிண்ட போறதுக்கெல்லாம் தெரியாது. அமைதியான முறையில் நமக்கு சாதிக்க முடியுமான்னு பாக்குற இதே ஒரே காரணத்தினாலதான் இந்த சமுதாயம் புறக்கணிப்பட்டு இருக்குமோ எனக்கு தோணுது. ஆனா சிகை நீக்கம் மட்டுமே செய்து கொண்டிருக்க இந்த சமுதாயம் சிறநீட்டமும் தயங்காது என்பதையும் மற்றவங்க புரிஞ்சுக்கிற நிலைப்பாடு விரைவில் வரும். இதுதான் உண்மை நிலைப்பாடு. ஏன்னா கத்திய லாபமா செய்யும் பண்றோம், அதை அழுத்தி எங்க அழுத்தினா என்ன செய்யுங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த நிலைப்பாடு போகக்கூடாது, அமைதியான சமூகமா இருக்குன்ற நிலைப்பாடை கொண்டு போறோம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதான் உங்களுடைய ராவண தொலைக்காட்சிகளை சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சொல்லிடுறேன். கண்டிப்பா நல்லது. உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வைங்க, அரசு என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி ஐயா. ராவண தொலைக்காட்சிக்கு நன்றி. அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழக மாநிலத்தில் ஆரூர் எம் ரமேஷ். நன்றி.